ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 7 1 to 3 வரைக்கும் பார்த்தோம். எசேக்கியேல் 3 to 4 வருஷம் 7 3 வரைக்கும் பார்த்தோமா? 3-4 சேர்த்து. இப்போதே உன்மேல் முடிவு வருகிறது. நான் என் கோபத்தை உன்மேல் வருவித்து உன் வழிகளுக்கு தக்கதாக உன்னை நயந்தித்து உன்னை எல்லா அருவருப்புகளின் பலனையும் உன்மேல் வரப்பண்ணுவேன். என் கண் உன்னை தப்ப விடாது. நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன். உன் அருவருப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும். அப்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இந்த வசனம் பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கு இஸ்ரேல் கர்த்தர் இஸ்ரேலுக்கு சொல்கிறார். 2 காரியம் சொல்கிறாரு. உங்களுடைய அருவருப்புக்கு தகுந்த மாதிரி நான் என்ன செய்வேன்னா உங்களுடைய நியாயத்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எசேக்கியேல் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு என்ன சொல்கிறாருன்னா எசேக்கியேல் சிறையிருப்பில் இருந்து அந்த சிறையிருப்பில் இருக்கிற இஸ்ரேலுக்கு அங்கே சொல்கிறார். அந்த டைமில் அப்படி சொல்லும்போது இது இப்போதைக்கு எப்படி எங்கேயெல்லாம் நம்ம தொடர்புன்னா அன்னைக்கு இருக்கிற காலங்களில் தேசத்துக்கு முடியுது. இன்றைக்கி உள்ள காலங்களில் உலக அளவு உண்டு. ஏன் அன்னைக்கு உள்ள காலங்களில் மட்டும் தேசத்துக்கு முடியுதுன்னா அன்னைக்கு உள்ள காலங்களில் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் நாடு, ஆப்பிரிக்கா நாடு, ஆப்பிரிக்கா கண்டம், இந்த பக்கம் பார்த்தா நம்ம அரேபியன்னு சொல்கிற பணாந்தரமாக இருந்துச்சு. இவங்க சந்ததி யாருடைய சந்ததி பெருந்துச்சுன்னா ஆபிரகாம் சந்ததி, இவங்க ஆகாருடைய இஸ்மேலுடைய சந்ததியெல்லாம் ஆனால் பெருகி அப்புறம் இவங்க வர்த்தகர் வியாபாரம் பண்ணுறதுக்கு எங்கே போவாங்கன்னா ஈராக் தேசத்துக்கு போகிறாங்க. அப்போ மீதி உள்ள நாடுகள் அப்படின்னா ஐரோப்பாவை பார்த்திங்கன்னா அமெரிக்கா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐரோப்பா கண்டம், அமெரிக்கா கண்டம் பார்த்திங்கன்னா பனி பிரதேசமாக இருந்துச்சு. போய் பரவுனாங்க. யார் பரவுனா ஆப்பிள் சந்தி போனாங்க, மேலே ஆப்பிள் போனாங்க. ஈராக் சேம் லெசன் எடுக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஒரு இடம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு உள்ள உலகம் மேக்ஸிமம் ஆப்பிரிக்கா, இஸ்ரேல் மத்தியில் இஸ்ரேல், இங்கிட்டு ஈராக். அதனால அது வேத பண்ணுற அன்னைக்கு உள்ள உலகம் அவ்வளோதான் இருந்துச்சு. ஐரோப்பாவிலே நாடுகள் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு இங்கிலாந்து பிரிட்டன் கூட பார்த்திங்கன்னா இந்த ஜனங்கள் போய் மூவாகி போகிறாங்க இல்லையா, இங்கிலாந்து தேசம் மூவாகி போகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா மகாராணி விக்டோரியா மகாராணி மிங்கிலாக சந்ததி இருந்துச்சுன்னா அதில் ஜாயின் மூவாகி போனவங்க பார்த்திங்கன்னா இஸ்ரேல் தேசத்தில் இருந்து ஈரான் இருக்கிற தேசத்தில் மிங்கிலாகி மூவாகி போவாங்க. அயர்லாந்து அப்படி பக்கம் போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே ஒரு ராஜா இல்லாத போது இந்த அம்மா வேலை செய்கிறாங்கன்னா ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணுவாங்க. அந்த வரலாறு அப்படி ஜாயின் ஆகிடும் அப்படின்னா இங்கிலாந்து தேசம். அப்புறம் கொலம்பஸ் அவங்களாம் தேடி கண்டுபிடிச்சி அமெரிக்க தேசம் இப்படி தான் பார்த்திங்கன்னா நாடுகள் போய் அழிச்சு என்ன செய்கிறாங்கன்னா நாடுகள் உருவாங்க. அப்போ எல்லாமே பனி படர்ந்த ஒரு உலகமாக தேசங்களாக தான் இருக்குது. அப்போ ஏதேன் தோட்டம் அப்படின்னு பார்க்கும்போது வேதவழி என்ன சொல்கிறாங்கன்னா ஈராக் மட்டும்தான் ஏதேன் தோட்டமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்த என்ன செய்ய முடியாது, அதை நினச்சிடாது ஆண்டுகை செய்திருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவராக பார்த்து அன்னைக்கு இருக்கிற நம்ம இப்போ இஸ்ரேல் நாடு காணாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ 4 நதி வருது. அப்போ ஈராக்கிலேருந்து வரும்போது அது வரைக்கும் கூட அவங்க ஆளுகை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஆண்டவருடைய கிருபையினால தான் அந்த இடத்துல அவங்க ஆளுகை செய்கிறேன். ஆனால் வேத வலியுறுத்துறது ஏதேன் தோட்டம் ஈராக் தேசம். 4 ஆறு அங்கேருந்து புறப்பட்டு ஏதேன் தோட்டத்துக்கு புறப்படல. வெளிப்படுத்தி பார்க்கும்போது தேவா ஆலயத்திலேருந்து அப்போ ஆலயத்தில் தேவசிங்காசம் அப்படியே வருது. அப்போ அன்னைக்கு பார்த்திங்கன்னா 4 வருஷம் 7,00,000 4 ஆறு வேதத்தில் 2வது அதிகாரமாக அது 4 நதிகள் பிரிஞ்சு ஓடுது உங்களுக்கு பேர் வைக்கிறார். அப்படி பேர் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அல்பிராத் நதி எங்கே போகுது ஈராக் தேசத்துலேருந்து அப்படி மேலே ஊறி போய் இவர் மாமா ஊர் யாக்கோபு லாபா ஊருக்கு போகிறாரா அது ஒரு இடமா இருக்குது. அப்புறம் இன்னொரு நதி அதிலே செய்து டைகிரிஸ் அப்படிங்கிற ஒரு நதி அங்கேயும் ஜனங்கள் வேலை செய்கிறாங்க. நினைவே கட்டுறாரு யாரோட சொல்லுது ஒரு நிம்ரோத்தா அப்படி நினைவே பக்கத்தை காலாக மாதிரி பட்டணங்கள் கட்டுறாங்க.
அங்கே தான் அந்த ஜனங்கள் வந்து என்ன சொன்னால் வாழ்கிறது வந்து நமக்கு வந்து வேறு தான் தெரியும். அப்படி இன்னும் 2 சொல்லுவாங்க. கீகோன் நதி, இன்னொன்று என்னது பைசான். சாலமோனை போய் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அந்த கீகோன் நதி எங்கே ஓடிட்டு பார்த்தா இஸ்ரேலில் ஓடிட்டு. அப்போ அதோடைய ஒரு பகுதி யோர்தான் நதி அப்படிங்கிறது இன்னும் அவங்களுக்கு தெரியல. ஆனால் கீகோன் நதி எங்கே ஓடிட்டுன்னா இஸ்ரேல் பக்கம் ஓடிட்டு. பைசோன் அப்படின்னு பார்க்கும்போது அது எந்த பக்கம் ஓடிச்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து செய்யலாம். வேதத்தில் வந்து எந்த விதத்துலையும் சொல்லக்கூடாது, ஆனால் ஓடி இருக்கு. ஆனால் அவர் பேர் என்ன, சாலமோன் நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா கப்பலில் வந்து என்ன பண்ணுறாங்க, வியாபாரம் பண்ணி அதை கொண்டு வந்து எங்கே சேர்க்குறாங்கன்னா இஸ்ரேலில் கொண்டு சேர்க்குறாங்க. அப்போ கீகோன் நதி வழியாக வந்து என்ன பண்ண நான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. பைசோன் நதி எங்கே வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நமக்கு வந்து இப்போ ஒரு ஆறை குறித்து வந்து பார்த்தோம்னு சொன்னால், இப்போ நீங்கள் வைகை நதி மூல நதிகள் வந்து இந்த கடல் காட்டுகளில் என்ன செய்யணும்னா நீரூற்று மாதிரி வந்து தான் வருது. நீங்கள் கங்கை நதி மேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நதியோட லிங்க் ஆகிடும். நம்ம ஆறுகள் மேப்பை வச்சு பார்க்கும்போது இந்த 4 நதியில் வந்து இந்த ஈரான் ஈராக் தேசத்துலேருந்து லிங்கில் இருக்கும். இந்த பக்கம் பஞ்சாப் நதி பார்த்தாலுமே இமயமலை இந்த சைடு வந்து லிங்க் ஆகும். அப்போ உற்பத்தியான இடம் வந்து சிங்காசனம். இங்கே பூமியில் வந்து ஏதேன் தோட்டம். இப்போ ஏதேன் தோட்டம் வந்து இன்னொரு யார் காலத்தில் நோவா காலத்தில் வந்து அழிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே வந்து இருக்கிறாங்க, அந்த ஆற்று வழியாக அவங்க வர்றாங்க. ஈராக் தேசத்தில் வந்து இப்போ இப்படிப்பட்ட ஆறுகள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போய் பார்க்கலாம், அவங்க வந்து ஆறுகள் வந்து இல்லை. அது எப்போ அழிஞ்சிச்சு, நாட்டு அழிஞ்சிச்சா இல்லை பிறகு அழிஞ்சிச்சா அப்படின்னு நமக்கு நான் தேடி பார்க்கலாம், ஆதாரங்கள் இருக்காதான்னு தெரியல. ஆனால் இப்போ நமக்கு என்ன இருக்குது, வைகை ஆறு வந்து ஓடுது, பால்வாக்கு மரங்கள்லாம் தோண்டி எடுத்துக்கிறாங்க, ஒரு மேடாக இருக்குது. ஒரு காலங்களில் வந்து என்ன செய்யலாம், அதை வந்து ஆக்குப்பை பண்ணக்கூடிய காலங்களாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து போகும்போது நீங்கள் ராமநாடு பக்கம் போனீங்கன்னா தோப்பு தோட்டமாக போட்டு சும்மா வாய்க்கால் மாதிரி போயிடும், ஆக்கிரமிப்பு போகும். அப்படி வந்து அழிகிற காலம் இருக்குது. இப்போ சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் நினைக்கிறேன் இந்த நதியுமே இல்லை, மஞ்சள் நதினா ஒரு அங்கே படித்த காலங்களில் மஞ்சள் நதி வந்து அடிக்கடி வந்து வெள்ளம் வந்து அவங்களுக்கு ஒரு அபாயகரமான ஒரு நதியாக வந்து சீனாவை அழிக்கிறது வந்து மஞ்சள் நதின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ சீன தேசத்தில் வந்து நதிகளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஈராக்கில் வந்து நதிகள் வந்து காணாமல் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. காணாமல் போனால் என்ன, அந்த ஜனங்கள் வந்து செய்ய மாட்டாங்க, ஒழுங்காக அதை பராமரிக்காமல் அந்த நாட்கள் வந்து ராஜாக்கள் நாட்கள் எல்லாம் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஒழுங்காக பராமரிக்கலாம், அந்த ஆறுகள் வந்து காணாமல் போகக்கூடிய காரணம். ரெண்டாவது சாபம். நம்ம வந்து வைகையை படிக்கும்போது இங்கே ஒரு நல்ல பேர் அவரை வந்து வைகையில் வந்து குதிரையில் வச்சு இழுத்துட்டு போனதுனால தான் இந்த வைகை நதி வந்து மறந்து காரணம். இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா நதிகள் மறந்து போய் மழை காலங்கிறது வச்சுது ஓரளவுக்கு தண்ணி வரும். பழைய நாட்கள் வந்து தண்ணி மாதிரி போயிடல. இப்போ தண்ணிக்காக ஒரு சண்டை வரும், போர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போது இஸ்ரேல் வந்து இப்போ குறிச்சுன்னு சொல்கிறாங்க, உலகத்தை அன்னைக்குள்ள உலகத்தையும் சொல்ல குறிச்சு இன்னைக்குள்ள உலகத்தை குறிச்சிருக்கான விக்கிரக ஆராதனை பாவங்கள் பெருகும்போது அதுக்கு இப்போ எந்த ஒரு காரியம் எடுத்துக்கிட்டாலுமே தீர்க்க தரிசன வேதத்தில் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் எக்காலத்துக்கும் வரும், முக்காலத்துக்கும் வரும். முன்னாடி உள்ள நாட்களை வந்து செய்யும் அதோடைய வார்த்தைகள் வந்து நமக்கு படம் போட்டு காமிக்கும். இன்றைக்கி நடக்கிற காரியங்களையும் படம் போட்டு காமிக்கும், எதிர்காலத்தையும் படம் போட்டு காமிக்கும். இன்றைக்கு உள்ளது தான் எனக்கு உள்ளது தான் அப்படின்னு நம்ம எடுக்கவே முடியாது. எனக்கு உள்ளது தான் அன்னைக்கு உள்ளது, எனக்குள்ளே தான் இன்றைக்கி உள்ளது, நாளைக்கு உள்ளது உள்ளது வந்து உதவியோடைய வார்த்தை வந்து இருக்கும். அடுத்து வந்து 7ல் வந்து வந்து பார்த்திங்கன்னா ரோமர் வந்து 28 வாசிங்க.
தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இல்லாதபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது கேடான சிந்தை நம்ம ஆண்டவரை விட்டு விலகும்போது அந்த சிந்தையில் வந்து ஆளுகை செய்ய வந்து யார் வந்துடுவோம்னா தேவ சிந்தைக்கு விரோதமாக நம்ம வந்து தேவனுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாக தேவன் சொல்லுகிற காரியங்கள் விரோதமாக தேவனை பற்றிய சிந்தை இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா பிசாசுடைய சிந்தை ஜாயிண்ட் ஆகும், உள்ளே வந்து கிரியை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். எப்படி அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுக்கு அடுத்த காரியங்களை போகும்போது இந்த தேவனுடைய பரிசுத்த குலைச்சல் தான் ஃபஸ்ட்டு டச் ஆகும். எப்படி டச் ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணத்தை தாங்க சொன்னாங்க பிசாசத்தை பரிசுத்தம். அப்போ எண்ணத்தை தான் ரொம்ப பரிசுத்தமாக கடந்து போய்கிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சரி பரவாயில்ல அந்த காரியத்தை நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா தேவனுடைய சிந்தையின் போது அந்த ஆண்டவருடைய ஆளுகை என்ன செய்ய அதை வந்து வரணும். வளரும்போது பிசாசு வந்து அந்த ஆளுகை வந்து இருக்க பிடிச்சிக்கணும். இருக்க பிடிக்கிற அப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ வந்து நம்ம வந்து சினிமா பாடலை தவிர்க்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், சினிமா பார்க்குறத நம்ம தவிர்க்கிறோம். நேச்சரை வந்து பார்க்கும்போது கொள்ளை வரும்போது ஆண்டவருக்குள்ளே இல்லாத போது வரும், ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது அப்படிப்பட்ட காரியங்களை வந்து நம்ம வந்து சேஃப்டியாக கலந்துக்கிறோம். இந்த காரியங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சின்ன காரியங்கள் சினிமா பாடல் இதை பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து சின்ன காரியம் பார்க்கணும். அப்புறம் சரி நம்ம அந்த சினிமா பாடலை தவிர்த்துட்டோம், சினிமா பார்க்குறது தவிர்த்துட்டோம். இப்போ யாருடைய பாடலை நம்ம பாடணுங்கிற காலகட்டத்தில் பழைய நாட்கள் வந்து பழைய ஏற்பாடு பரிசுத்த வாங்க படித்தது அது நம்ம பாடணும். ஆனால் அடுத்த கட்டம் வந்து பார்த்திங்கன்னா இவர் பெக்வான்ஸ் பாடல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யாருடைய பாடலும் ஏகப்பட்டது பாடல் பாடுகிறது தவறு கிடையாது. ஆனால் அந்த பாடுகிறவருடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்படலையா அப்படின்னு நம்மளால சரி ஆராய்ச்சி எல்லாரையும் பார்க்க முடியாது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நம்ம வந்து பாடும்போது பார்த்திங்கன்னா சிலருடைய காரியம் என்ன செய்ய வெளியில் கொண்டு வரோம். அப்படிப்பட்ட பாடலாம் நம்ம தவிர்க்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. பரிசுத்தத்துக்கு நாம் வந்து நியாயம் தீர்க்கிறோம். பட்டாங்கன்னா பரிசுத்த குறைச்சலாக உள்ள அந்த பாடல் விமர்சனம் ஒதுக்கி வாழணும்னு சொல்லி விமர்சனம் கற்றுக்கிறோம். அப்புறம் பரிசுத்த சிந்தையை நம்ம விமர்சனம் கற்றுக்கிறோம். அவனுடைய வாழ்க்கை நமக்கு பகிரங்கமாக தெரியும் போது இப்போ பாடுகிற பாடலில் வந்து பழைய நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்மா முதலியாரா அவங்க வந்து 25 வயசு அவருக்கு 75 வயசு சொல்லுவாங்க. அந்த முதல் மனைவியாக 2வது மனைவியாக தெரியாது. அந்த நாட்கள் வந்து நமக்கு வந்து அதற்குரிய வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். அப்படி தான் நடத்துங்க. இப்போ பத்மநாபராஜ முதலியார் பாட்டெல்லாம் நம்ம பாடியிருக்கோம். அவங்க வந்து திருமணம் பண்ணலை. அவர் வந்து 75 வயசு நம்ம தரிசனமாக ஏதோ சொல்லி வந்து இந்த மாதம் வந்து கல்யாணம் பண்ணது. அவர் 75 வயசில் கல்யாணம் பண்ணியிருந்தார், எனக்கு சரியாக தெரியும். பட் ஆனால் அந்த நாட்களில் வந்து அவங்களுடைய வாழ்க்கை சரியில்லாத போது அந்த பாட்டு நம்ம பாடணுமா பாடக்கூடாது அந்த வெளிச்சம் நமக்கு நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சம் நம்ம கற்றுக்கு நியாயம் தீர்க்க மாட்டாங்க. அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு நம்ம வரலாம். சுத்தத்துக்குமே அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு நம்ம வராதனால பல காரியம் மட்டும் இருந்து இருக்க வாய்ப்புகள். அப்போ நம்ம பசத்துக்கு நோய்க்கு கடந்து போகும்போது இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம தவிர்க்கணும். கற்றுக் கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும், அந்த பாதையை விட்டு கடந்து நம்ம வந்து போகணும். இதனால என்ன இருக்குது, எத்தனையோ பாட்டு பாடுறோம், எல்லார் பாட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பாட முடியாது. அப்படிங்கும்போது நம்ம வந்து பாடும்போது சில பாட்டுகளுக்கு பிசாசு விரட்டும் போது இந்த காரியங்களை கண்டுபிடிக்கும். பாடும்போது சில பாட்டு பிசாசு சேர்ந்து பாடும், சில பாட்டுகளுக்கு பயம். அப்படி பார்க்க நம்ம எல்லா நாளும் பிசாசை விரட்டி பார்த்து நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது. அப்படி பார்க்கும்போது என்ன செய்யலாம், அதை வந்து கத்தருக்குள்ளே அவங்க வந்து பசுத்தமாக இருந்து பாடினா பாடு நிறைய பாடு பாடணும். ஜெபராஜை பற்றி தெரியுது, ஜெஸ்டினை பற்றி தெரியுது. இன்றைக்கி நம்ம வந்து இந்த பாட்டு புத்தகத்தில் எல்லாத்தையுமே பாடும்போது தெரியும் போது மெசேஜ் அதுக்கு நம்ம வந்து கடந்துடும். தன்னை பாட்டு பாடுறான், நீ இந்த பாட்டை பாடுனா என்ன அப்படிங்கும்போது நமக்கு என்ன செய்யணும், அந்த ஆளுகைக்குள்ளே யார் வருவானா ஆண்டவருடைய சிந்தை மாதிரி பிசாசு சிந்தை வந்து புகுந்துடும்.
ஒரு சின்ன விஷயம். இப்படி ஒன்று நாம் முரண்படும் பொழுது அது டோட்டலாக வந்து ஆளுகை செய்யணும். திரும்ப வாசிங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவனுடைய ஆளுகைக்கு என்ன செஞ்சுருவாங்கன்னா கர்த்தர் வந்து விட்டு விலகுவார். ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது இவரே வந்து ஒப்பு கொடுக்குறாரு அப்படிங்கும்போது அது ஒன்று வந்து ஒத்துக்கலாம். பட்டாங்க அந்த இடத்துல பிசாசு வந்துட்டு அந்த இடத்துல யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறேன், இருளுக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம். அப்போ ஒளி அடிக்கும் போது என்ன செய்யணும், இருள் எடுத்தாங்கன்னா வந்து அப்போ ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகும். அப்படிங்கும்போது இவங்க கர்த்தரை அறிகிற அறிவை, இதுதான் நம்ம அதுதான் மெயினாக வச்சுக்கணும். கர்த்தரை அறிகிற அறிவை வந்து கர்த்தரை அறிகிற அறிவு வந்து எல்லாருக்குமே இருக்காது. எப்போ இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பசுத்தத்தை நோக்கி கடந்து போகும்போது அவரை குறித்து நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறோம் பசுத்தமாக வந்து நம்ம வச்சுக்கிறணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன பார்த்திங்கன்னா அந்த கர்த்தரை அறிகிற அறிவு படிப்படியாக வளரும். அந்த வளருகிற காரியத்தை விட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு யார் வந்து வந்துடுவா, விசுவாசம் வந்துடும். அப்போ இந்த வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு தடவை நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த முரண்பட்ட கதை அவன் சொல்கிறத கேட்குற மாதிரி நம்ம ஒரு பாவம் செய்ய வச்சுக்கோங்க. குடிக்கும்போது அவன் என்ன சொல்லுவேன், சாவும் செத்து போவோன்னு தெரியும், ஆனால் அவன் செத்து போனாலும் பரவாயில்ல. இதான் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்குற அந்த ரோகங்கள், அந்த பாவத்துக்கு கேடான சிந்தை ரோகங்கள் இருக்கா அப்படின்னு கேடான சிந்தைக்கு அதுக்கு முன்னாடி தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தை, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு கேடான சிந்தனை. அப்போ நம்ம அந்த குடிக்கிற என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் செத்து போனாலும் பரவாயில்ல. இப்போ தவறு செய்கிறாங்க பாஸ்டர்ஸ் இல்லை ஒரு பெரிய பசுத்தவான்கள் வந்துட்டு நம்மளுடைய பார்வையில் வந்து இருக்கிறாங்க, நல்லா தான் போயிடுச்சு. அப்போ அவங்க வந்து அந்த மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பணத்தினால விஷயம் அவங்கள வந்து ஒப்பு கொடுக்கக்கூடிய காரியம் பண சிந்தை கேடான சிந்தை. ரெண்டாவது வேஷித்தனம். இப்போ பண சிந்தை அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக பண்ண முடியாது. அவங்களோட பணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ இருக்கிற காலங்களில் பண்ணணும், பண்ணக்கூடிய சாதனையும் வேணும். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த சத்தியமே வந்து மாறுபட்டுருக்கு. ஏன்னா அது 10% பாஸ்டர் கூடியது, அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து இதை நம்ம வந்து அலசி ஆராயும்போது வேதத்தில் அந்த இடத்துல இல்லை 10% எனக்கு தான். அப்போ காணிக்கை எனக்கு கொடுக்கும்போது நம்ம என்ன செய்ய 10ல் 1 எடுத்து வைக்கிறோம், 10ல் 1 வந்து எடுத்துக்கிறோம், 10ல் 1 வந்து நீங்கள் வந்து எனக்கு தான் கொடுக்குறவங்க 10ல் 1 கொடுக்கணும். அப்போ 10ல் 1 நான் வாங்குறேன், 10ல் 1 வாங்கும்போது அது எனக்குரியது அப்படின்னு சொல்லி இப்போ நானுமே அப்படி தான் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த பணத்தில் நம்ம எப்படி வந்து செலவு பண்ணணுங்கிற ஒரு வரங்க இது எப்படி கற்றுக்கிறோம்னா கர்த்தரை அறிகிற அறிவில் வளரும் போது என்ன சொல்லணும், இது எப்படி இப்போ ஆண்டவர் கொடுத்த பணம், ஆண்டவர் கொடுத்த பணத்தை நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு வேறு சோர்ஸில் எனக்கு என்னுடைய தேவைகளை சந்திப்பது. அப்போ கர்த்தர் வந்து 10ல் 1 எனக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது என்னுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு அதில் வந்து எடுத்துக்கொண்டு வந்து தவறு கிடையாது. ஆனால் இப்போ அப்படி தான் ட்ரெண்டாக போயிட்டுருக்குது. இப்போ நம்மளுமே அப்படி தான் கொடுக்குறோம். வேறு வந்து சத்தியம் வந்து முழுசாக நமக்கு வந்து தெரியலைன்றத இதில் போய் நம்ம என்னத்தை வந்து நம்ம வந்து பார்க்குறது அப்படின்னு தெரியல. முதலாவது எடுத்து அப்படிங்கும்போது முதலாவது ஒரு சுய அடைய பண்ணும்போது ஒரு அளவு சொல்லலாம், சுய அடைய பண்ணணும் அப்படிங்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இவைகளையும் செய்யணும் அவைகளையும் விட்டு விடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னைக்குள்ள காரியத்தையும் செய்ய, அன்னைக்குள்ள கட்டளையத்தையும் நீ செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது அது வந்து ஆண்டவர் வந்து புதிய உடன்படிக்கைக்கு முன்னாடி சொன்னது, அவர் வந்து நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வாழ்ந்தார். ஆண்டவர் சொன்னது இதையும் செய்ய அதையும் செய்யிருந்தார். இப்போ இன்றைக்கி உள்ள காலத்தில் வந்து பார்க்கும்போது சரி இது வந்து நமக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 10ல் 1 இல்லை அப்படியே நம்ம அனுபவிக்கிறதா அப்படிங்கிறத வந்து அதுக்குரிய அறிவு வந்து நம்ம கற்று கட்டளையிடுறாங்க. அப்போ 10ல் ஒருத்தர் ஒன்று கொடுக்குறாங்கன்னா சரி நீ உங்களுக்கு உற்சாகமாக கொடுங்க அப்படி கொடுக்க முடியார் கற்று சொல்கிறாரு.
இவர் என்ன சொல்கிறாங்க, பவுல் என்ன சொல்கிறாரு, உற்சாகமாக கொடுக்குற ஒருத்தர் கர்த்தர் இருக்கிறாரு, பிரியமாக இருக்கிறாரு. அப்புறம் இவங்க அந்த சபை தெசலோனிக்கே சபையை மனோவாஞ்சிய ஒரு பெராயா அவங்க அப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது, அவங்க வந்து கஷ்டப்படுற நேரத்தில் கூட என்ன செய்றாங்கன்னா உதாரத்துவமாக கொடுத்தாங்க அப்படிங்கிற வாக்கியம் படிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வந்து பார்க்கும்போது பவுலை நம்ம என்ன செய்ய உதாரணமாக எடுத்துக்கலாம். ஏன்னா அவன் காணிக்கை வச்சு எதுவும் பண்ணினாலுங்கிறது வந்து எந்த இடத்துல என்ன செய்ய சொல்லப்படலாம். காணிக்கை வந்து வாங்குறதுக்கு கட்டளையிடுறேன், தீத்து வந்து சேர்த்து வச்சு எருசலேமுக்கு கொண்டு போகிறது கட்டளையிடுறேன். எனக்கு வந்து பவுல் இந்த பிலிப்பு பட்டணத்தை வந்து 1-2 தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வந்து. அப்போ அவன் வந்து அதில் வந்து சொந்தமாக இந்த காரியத்தை வந்து செலவு பண்ணானா அப்படிங்கிறத நினச்சிட்டேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தா என்ன செஞ்சுருப்பாங்க, கர்த்தர் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம அவரோட கூட பயணிக்கும் போது இல்லை பரிசுத்தத்துக்கு நேரம் நம்ம வந்து பயணிக்கும் போது இந்த பணத்தை வந்து எப்படி ஆளுகை செய்யணுங்கிற ஆண்டவர் வந்து கற்றுக் அவங்க வந்து தவறு பண்ணியிருக்கோம். அப்படியே எடுத்து அதில் போட்டிருக்கோம், இதில் போட்டிருக்கோம், நம்ம செலவு பண்ணியிருக்கோம், அங்கே மோனிஸ் காலத்தில் அது எடுத்து உள்ளே போட்டிருக்கோம். அது தவறு பண்ணலே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதை சீர்திருத்துக்கிற தேவன் அவருடைய இடத்துல ஒப்பு கொடுக்கும்போது அதை திருத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அப்படிலாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்து இப்போ என்ன சொல்கிறோம், டோட்டலாக ஆண்டவருடைய திட்டத்தை கொடுக்கும்போது அந்த திட்டத்துக்கு நேரம் நம்ம செய்யணும், செலவு பண்ணணும். அப்போ அவரை அறிகிற அறிவில் வளரும்போது நம்ம தவறான பாதையில் போகிறோமா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி போகும்போது அப்படி செய்கிறாரு அதை நேர் வழிப்படுத்துகிற தேவன். இதே வந்து என்கிட்ட வந்து இல்லை, நம்ம முழுசாக வந்து நான் வந்து அனுபவிக்கணுங்கிற ஒரு சிந்தை, இதுதான் வந்து கேடான சிந்தை. அதை வந்து கர்த்தர் வந்து நான் உதவ மாட்டேன். நீங்கள் கொடுக்குறது எனக்கு தான் வந்து நான் என் இஷ்டத்துக்கு நான் செலவு பண்ணேன். எங்கே கணக்கு கொடுக்கணும்னா எல்லாருமே கணக்கு கொடுக்கணும். 10ல் 1 வாங்கினேன், நான் தான் கணக்கு கொடுக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பணத்துக்காக இருக்கட்டும், ஒரு படைச்ச நேரத்துக்காக இருக்கட்டும், வேறு என்ன இருக்குது, வேறு எந்த காரியங்களாக இருந்தாலும் இப்போ நான் வந்து வேலை பார்க்குறேன், இது எல்லாமே எனக்கு தரேன். இப்போ ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா 10ல் 1 கொடுக்குறாங்க, மற்றது வந்து எனக்கு கல்யாண செலவு இருக்குது, பிள்ளைங்க வளர்க்குறது, படிப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதெல்லாம் கற்றுட்டு வந்துடுவாங்க. ஆனால் ஆண்டவருக்கு இவ்வளோ செலவு பண்ண தேவனுடைய திட்டத்துக்காக நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கத்தருக்காக நீ என்ன பண்ணு. தேவனுடைய திட்டம் போது எல்லாரும் சொல்லி முடிஞ்சிச்சு. எல்லாருமே தேவ திட்டம் முழுசாக செய்யணுமா அப்படின்னு என்னைய வச்சுக்காரு, என்னால் முழுசாக செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆனால் பவுல் கரெக்டாக பண்ணியிருக்காரு, அவருமே பண்ணினார் அப்படின்னு நம்ம அங்கே போய் தான் தெரியும். ஆனால் மேக்ஸிமம் அவர் தொட்ட நாளில் செய்யார், முடிய நாள் விட்டு தேவனுக்காக பண்ண காரியம் அதனால அவர் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது. மோசே பண்ணியிருக்காரு, சாமுவேல் பண்ணியிருக்காரு, யோசுவா பண்ணியிருக்கேன், ஏகப்பட்ட பேர். அப்படி இருக்கும்போது இப்போ நான் ஒரு வேலை பார்க்குறேன், நான் தேவ திட்டமே எனக்கு வாழ்க்கையில் தெரியலை அப்படின்னாங்க. நான் இப்போ ஹை போஸ்ட்டுக்கு போயிட்டேன், ஒரு நல்ல சப்பாத்தி பண்ணுற நிலைமைக்கு நான் வந்துருக்கும்போது என்னோடய கல்யாணம் காட்சி நான் ஆண்டவருக்காக என்ன செய்வேன், சர்ச்சுக்காக ஒரு அளவு கொடுக்குறேன். மீதி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தேவைகளுக்காக எனக்கு செலவு பண்ணுறேன். அப்போ என் குடும்பம், பிள்ளை, குட்டி இந்த காரியங்களுக்காக நான் பண்ணும்போது அதை குறித்து கத்தனை செய்ய மாட்டாரு, கேள்வி கேட்கலாம். ஆனால் மிதம் மிஞ்சி எப்படின்னா சொத்து வாங்கி குடிக்கிறது, சொத்து வாங்கி இப்போ ஆண்டவருக்காக நான் குடிக்கிறது. நான் ஒரு இடத்த வாங்கி இப்போ பேர பிள்ளைகளுக்கு உலக பிரகாரம் பண்ணேன். இப்போ கத்தருக்குள்ளே இருக்கிறாங்களா இல்லைன்றது ஒரு கேள்விக்குள்ள. யாராக இருந்தாலும் உலக பிரகாரமாக குடித்தாலும் ஆண்டவருக்கு போய் இப்போ கணக்கு கொடுக்கணும். நம்ம பெரியவர்கள் சொல்லுவாங்க. ஆண்டவருக்குள்ளே இருந்து நான் வந்து ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் வந்து பண்ணலை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ என் பிள்ளை, என் பேர பிள்ளை இவங்களாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கும்போது கத்தருக்கு என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர்னு சொல்லுவாங்கன்னா பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷன் செய்ய சேர்த்து வைங்க, அங்கே என்ன செய்யாது, ஒன்றும் செய்யாது. அப்போ அந்த பூமியிலையும் சொத்து வாங்கி போகிறது வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிற அடிப்படையில் வந்து சொல்லுவாங்க. இதை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஏன்னா கத்தரை அறிகிற அறிவில் போகும்போது அந்த காரியங்கள் சரி வெட்ட வெளிச்சமாக போட்டு காணிக்கும். அப்போ இந்த உலகத்தில் வந்து நான் வந்து ஒரு சொந்த வீடோ இல்லை ஒரு எனக்கு இதோ ஒரு சொந்த வீடோ சொந்த இருக்க இடம், அப்புறம் என்ன சொல்லுவாங்க படுக்க பாயிடும் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நானே வச்சுக்கேன் ஒரு இருக்கிற இடம் நான் தேடி வீடே இருக்கேன், ஒரு வீடு கட்டிடணும் வாங்கிடணும்.
அப்போ அவர் அறிகிற அறிவில் போகும்போது அதை வாய்க்க பண்ணாத ஒரு தேவனாக இருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பிதாக்களின் சுதந்திரமா, பிதாக்களின் சுதந்திரம், அதாவது கட்டப்படாத, அது வந்து பிரசங்கத்தை நீதிமொழியில் வரும். பிதாக்களின் சுதந்திரம் ஏதோ ஒன்று சொல்லுவாருங்களா, நடாத தோட்டத்தையும் அதுலேயும் குடியிருப்பில் அப்படிவார். பிதாக்களின் சுதந்திரம் உங்களுக்கு கர்த்தர் பிதாக்கள் வந்து விட்ட வச்சிருக்காங்க, அது வந்து உங்களுக்கு சுதந்திரம் அப்படின்னு சொல்லி அது வீடும் ஆசையும் பிதாக்கள் சுதந்திரம். அப்போ நமக்கு வந்து ஒரு சந்ததிக்கு வந்து வேணும் அப்படின்னு, ஒரு பிள்ளைக்கு வேணும் அப்படிங்கும்போது அதை கர்த்தர் வந்து என்ன செய்கிறாருன்னா அதை ஏற்றுக்கொள்கிறது. ஓவராக இன்னைக்கு நம்ம ஜியோக்காரங்க இருக்காங்க, அனில் அம்பானி அவங்க பேர் தெரியல, ஜியோ அண்ணன் ஒருத்தர் கஷ்டப்படுறாரு. அப்போ அவங்ககிட்ட வந்து ஏகப்பட்ட சொத்துக்கள் வந்து கொடுக்குது. இன்றைக்கி நம்ம விஜய் எடுத்துக்கிட்டாலும் ஏகப்பட்ட சொத்துக்கள், ஸ்டாலின் எடுத்துக்கிட்டாலும் அவங்க வந்து எப்படி சம்பாத்தியம் பண்ணினாங்கன்றது நமக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக இருக்குது. அதே கருத்து வந்து கணக்கு கேட்பார். ஸ்டாலின் நல்ல திட்டங்கள் கொடுத்துருக்காரு, நல்ல அவர் விஜயகாட்டில் வந்து நல்ல ஒழுக்கமுள்ள வாழ்க்கை. நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த முதல்வர் தான் நமக்கு வந்து ஒரு வளர்ச்சி பாதை கொண்டு போனவர். இந்த தமிழ்நாட்டை வந்து நல்ல நிலைக்கு கொண்டு போகணுங்கிற தகுதியெல்லாம் அவருக்கு இருக்குது. ஆனால் அவங்க கட்டப்பட்ட அஸ்திபாரம் எப்படிப்பட்டது, கரப்ஷனான அஸ்திபாரம். அதை எடுக்கணும்னா அவங்க கர்த்தருக்குள்ளே வரும். கர்த்தருக்குள்ளே வந்தாலும் பியூரிஃபைட் வந்தாலும் அந்த காரியங்கள் நமக்கு வெளிப்படும். இந்த காரியங்கள் சரி இப்படி போகும்போது இந்த நமக்கு வந்து இந்த பண விஷயத்தில் வந்து பார்க்கும்போது நாம் இப்போ கர்த்தர் கொடுக்குறாரு இல்லை நான் சம்பாத்தியம் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது இந்த அந்த கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்காமல் இந்த உலக காரியங்களுக்கு கவனிக்காமல் ஆண்டவருக்காக நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வந்து அக்செப்ட் பண்ணுவோம். எப்படி பண்ணுவாங்கன்னா, தூத்துக்குள்ள ஒரு ஆரோக்கியம் சொல்லி ஒருத்தவங்க, அவங்க அப்போ வந்து சிஎஸ்ஏ. அப்போ பொம்பளை பிள்ளைங்க எதுனாவே ஒரு பெரிய குடும்பம், 2 பசங்க, இவங்க ஒன்றும் கிடையாது, எனக்கு யாருக்கும் தெரியல, சிஎஸ்ஏ பேக்ரவுண்ட். அப்போ அவங்க இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சை கட்டிட்டாங்க, சிஎஸ்ஐ சர்ச். இருக்கிற ஒரு சொத்து எல்லாத்தையும் விற்று சிஎஸ்ஐ சர்ச் தான் கட்டிட்டாங்க. ஆனால் பேக்ரவுண்ட் இருக்கணும். அப்போ இவங்க கட்டி முடித்தா கொஞ்சம் நாள் தெரில, அவர் இறந்து போயிட்டார். அப்போ அவங்க வீட்டில் வந்து எல்லாருக்கும் மனசு வரும். அப்பா வந்து இப்படி எல்லாத்தையும் போட்டு சபையை கட்டிட்டாங்க. சரின்னா அந்த ஸ்தாபனம் எடுத்துக்கணும், ஸ்தாபனம் வந்து எடுத்துக்கணும். இவங்க அதை ஆக்குபை பண்ணாங்களா, ரன் பண்ணாங்களா, இவங்க அதை இருந்தாங்களாங்கிற அந்த இதெல்லாம் கேட்டுக்கிட்டேன். அந்த ஒரு சில விஷயம் மட்டும் சொன்னாங்க, அவங்க சாட்சியாக சொன்னாங்க சிஸ்டம். அப்படிங்கும்போது அந்த 2 பசங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்லா படிச்சிட்டாங்க, எல்லாம் நல்லா சோப்ப நல்லா இருப்பாங்க. இவங்களை வந்து ஒரு பெரிய குடும்பத்தில் வந்து பணக்கார கிடையாது, பணக்கார குடும்பத்தில் வந்து இவங்க வந்து மருமகள் எடுத்துருக்காங்க. அங்கே வந்து பெரிய வந்தாங்க. அவங்க தம்பி மாதிரி அந்த மாதிரி 2 பேர். ஒருத்தர் வந்து மேஜராக இருந்தார், எங்கேயோ ஆர்மியில் பக்கத்தில் இருந்தார். ஒரு பையன் அந்த நாளில் நான் சொன்னது வந்து அங்கே இருந்து 80 வச்சுக்கோங்க, நான் 75 போயிட்டேன். ஒரு 5 வருஷத்தில் படம் போச்சு, 80 85 மறந்து போச்சு. அப்போவே அந்த பையன் வந்து கேப்டன், இப்போவே 10 லட்சம் சொல்கிறேன் கேப்டன் சாப்பாடு. அப்படி கர்த்தர் வந்து உயர்த்தினார். அதை வந்து அப்போ சாட்சியாக சொன்னாங்க. அப்போ வந்து இப்படி எல்லாமே பண்ணிட்டாரு. அப்படி பண்ணும்போது நாங்கள் என்ன செஞ்சோம், விட்டுட்டு செத்து போன உடனே நமக்கு ரொம்ப வந்து மனசில் பாதிக்கிறோம். கர்த்தர் என்ன செஞ்சார், வேறு உலகத்தில் நுழைஞ்சிட்டாரு. அப்போ அவருக்காக செய்யும்போது இந்த உலகத்தில் என்ன செய்கிறாரு, கர்த்தர் வந்து அதை ஆசீர்வதிக்கிறது. ஆனால் அது பண சிந்தை மாறுபடும் போது இல்லை எனக்காக என் பிள்ளைக்காக அப்படின்ற போது உலகத்தில் வந்து இந்திய நாட்டுக்காக தேசத்துக்காக எழுதி வச்ச ஆட்களாக இருக்காங்க. இப்போ நேரு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற செங்கோட்டையெல்லாம் நேருடைய சொந்த சொத்துன்னு சொல்லி சொல்லுவோம், அவங்களோட சொத்து. தூத்துக்குடியில் எடுத்துக்கிட்டால் ஒருத்தர் வந்து நல்ல பேர் இந்த கப்பல்லாம் எடுத்தாங்க. ஆமாம், அவர் வந்து அந்த கப்பல்லாம் வந்து நாட்டுக்காக ஏதோ விற்றாரே ரொம்ப டீப்பாக பணம் இருந்ததாக சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ஏக்கர் 100 ஏக்கர் எழுதி வச்சாங்க நாட்டுக்காக செய்கிறக்கூடிய அந்த பற்று உள்ளவங்க. அந்த நாட்டுக்காக செய்யும்போது அதையும் கர்த்தர் கனப்படுத்துறது என்னன்னா, நாட்டுக்காக செய்யும்போது தியாகிகளுக்கு பென்ஷன் சொல்லிட்டு ஒரு கர்த்தர் இப்போ ஆண்டவருக்காக செய்யும்போது நம்ம அந்த தூத்துக்குடி சாட்சி பார்த்தோம். ஆனால் டோட்டலாக நமக்காக அப்படி நான் செலவு பண்ணும்போது நான் சம்பாத்தியம் பண்ணது நான் செலவு பண்ணும்போது கர்த்தரை செலவு பண்ணேன். அதே மாதிரி கர்த்தருடைய பணத்தை நான் வந்து செலவு பண்ணும்போது என்ன செய்ய வேண்டும்,
ஞானமாக செயல்படணும். அது எப்படி கர்த்தர் நியாயந்திருப்பார் அப்படிங்கிறது பார்க்கும்போது சத்தியம் வந்து இப்போ இப்படி தான் இருக்குது, அப்போ இதுக்குள்ளே தான் நான் வாழணும் அப்படிங்கும்போது அதை கர்த்தர் வந்து மன்னிக்கிறது. அதை எனக்காக செலவு பண்ணும்போது இப்போ நம்ம பாஸ் எடுத்துட்டோம்னா டோட்டல் என்ன செலவு ஆலயத்துக்கு இப்போ எப்படி அவர் பிரித்து பண்ணணும். ஏன்னா அவருக்கு சோர்ஸே வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்தாபனம் வந்து வகுத்து கொடுத்தது போது அவருக்கு வேறு வருமானம் இல்லை. அப்போ அதுக்குள்ளே நம்ம அவர் சாப்பிட்டாங்க. ஆனால் மீதி என்ன செய்யறாருன்னா எங்கே போடுறாரு ஆலயத்துக்கு. இப்படி வந்து தன்னுடைய சிந்தையை பரிசுத்தமாக வச்சுக்கணும். இது வந்து பணத்தில் வந்து நம்ம அடிவடாக. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வேஷத்தனம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு பரிசுத்தவங்களை கரப்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு கருவி எடுத்துக்காங்க. வேஷத்தனம் பார்க்கும்போது நம்ம சிம்சன் தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அதை தகாத பாதையில் போகும்போது எண்டில் இருந்துச்சுன்னா வந்து அவருடைய பின்மாற்றம் வந்து வெளியே தெரியும். ஒரு சபை பாஸ்டாக இருக்கிறாரு, அவர் வேஷத்தனத்தில் விழுந்துட்டாரு, அவர் நல்லா தெரிந்தார், இந்த மாதம் போய் கழிச்சுன்னு சொல்லலாம் வாய்ப்பே இல்லை. ஆமாம். இப்போ நம்ம இதில் ஒரு யூடியூபோட பார்த்தோம். அவர் வந்து நீட்டார் அப்படின்றது இன்னும் அவர் எங்கள் பாஸ்டர் மேலே வந்து அபிஷேகம் இருக்குன்னு அந்த ஒய்ஃபே சொல்லுது, அவர் மேலே அபிஷேகம் இருக்குது அப்படின்னு அந்த சபையை அவங்க வந்து நடத்துகிறாங்க. இன்றைக்கி நம்ம வாடிப்பட்டியில் தான் அந்த ஸ்டீஃபன் சபை நடத்துகிறாரு. சபை அந்த பாஸ்டர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட நீங்கள் கேளுங்க அவர்கிட்ட எடுத்து அப்படி கேட்குறேன் அப்படின்னு. ஏன்னா 46 லட்சமாக நம்ம சொல்கிறாங்க கட்டணங்க இப்படியே கட்ட சபையை. இந்த பிரச்சனை வரணும்னா அந்த சபையை இடிச்சிருக்காங்க ஸ்டீஃபன் பாஸ்டர். அப்படிப்பட்ட ஒரு ஆவி இன்றைக்கி சபை நடந்த ஆட்கள் போயிடுது. சொல்லும்போது எனக்கு தப்பு பண்ணால் மன்னிக்கக்கூடாது வேதத்தில் இருக்குது அப்படிங்கும் போது அந்த ஆவியன் வந்து இப்போ அவர் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிவிட்டு ஆண்டவருக்கு அது ஒப்புரவாகிட்டாருன்னு அந்த ஸ்தானத்தை வந்து இழந்துருவாங்க. அதாவது வேஷத்தனம் பண்ணினவங்க வந்து சபை என்ன செய்ய நடத்தக்கூடாது. ஒரு விழுந்து போன பாஸ்டருடைய சாட்சி, அவர் வந்து வேஷத்தனம் பண்ணோன்னே ஒத்துக்கிட்டு அந்த சபை விட்டு எங்கே ஒரு காட்டிலே ஒரு புக்கே எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அப்போ நம்ம கர்த்தரை அறிகிற அறிவில் போகும்போது அப்படிப்பட்ட சாட்சிகள் நமக்கு கொடுக்குறாரு. அவங்க நியாயத்துக்க வேண்டியது அதுவே நம்ம கற்றுக்கணும். அப்போ ஒரு கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது யார் ஃபர்ஸ்ட் ஒப்பு கொடுத்தா? ஆதாமு ஏவாளும் ஒப்பு கொடுக்குறாரு. ஆதாமு ஏவாள்னு சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு பழத்தை படித்து சாப்பிட்றாங்க, அப்புறம் கேட்குறாரு, எல்லாருக்கும் என்ன செய்றாரு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு வெளியில் வந்து அனுப்பிடுறாரு. அனுப்பின பிறகு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்குறாரு பார்க்கும்போது அந்த ஆதாமுக்கும் ஆண்டவருக்குள்ள இடையில வந்து அந்த பேசுகிற உறவு வந்து எந்த விதம் பார்க்க முடியாது. ஆயினாவது பேசுகிறேன், அவன் வந்து கொலை பண்ணுறேன், ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் கொலை பண்ணாதடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, ரத்தத்தை கூப்பிட்டு சொல்கிறாரு. எண்டு வரைக்கும் வந்து ஆதாம்கிட்ட கர்த்தர் பேசுனதான் எந்த விதம் நினச்சினா பதிவு பார்க்க முடியும். அதான் ஏவாள் தோட்டத்தில் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவங்க வந்து தவறு பண்ணிட்டாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்து வெளியில் அனுப்பிடுறாரா? இல்லை அனுப்பிடுறாரா? அனுப்பின பிறகு 930 வந்து சாகிறானா? பிறந்த வருஷம் குறிப்பிடப்படாது. இவங்களாவது ஒரு வேத வல்லுநர் சேர்ந்து ஒரு வருஷம் 60 வருஷத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. 930 வருஷம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது வந்து அவங்ககிட்ட கேட்டாங்களா இல்லை வாய்மொழியாக தெரிஞ்சிச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. வாய்மொழியாக தான் அவங்க சொல்லிகிட்டே வராங்க. அதான் வந்து என்ன சொல்லிக்கணும், அப்புறம் எது வச்சு சொல்லணும்னா இஸ்ரேலில் வந்து முன்னாடி நடக்கிற காரியங்கள்லாம் வாயிலே சொல்லி இப்போ நம்ம வந்து 4 சந்ததி 5 சந்ததி நம்ம வந்து சொல்ல மாட்டோம். ஆனால் என்ன மனுஷங்க தாத்தா மட்டும் தெரியும், அதுக்கு மேலே தெரியும். ஆனால் இஸ்ரேல் என்ன செய்வாங்கன்னா முன்னாடி உள்ள கதைகள் என்ன செஞ்சுருவாங்க எல்லோரும் சொல்லணும்னு சொல்லி அதுக்கு தான் வந்து மூத்த மகனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்துக்களை வந்து பார்த்திங்கன்னா தலைமுறை தான் பூசாரி ஆக்குவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வந்து வாய் வழியாக சொல்லுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை வச்சு எழுதியிருக்காங்க. இல்லைன்னா இந்த காலங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேத வல்லுநர் வந்து இந்த காலங்களை வந்து ஒரு பட்டியலை போட்டு தான் இதை எழுதியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த விதத்துலேயே நமக்கு வந்து ஒரு சரித்திரம் தெரிகிறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பு வந்து அப்போ நம்ம 1வது அதிகாரத்தில் 3வது அதிகாரத்தில் வந்து நம்ம கரப்ஷன் ஆகிறேன். 5ல் வந்து நமக்கு என்ன செய்யணும், நான் 5ல் தான் பார்த்திங்கன்னா அவன் வந்து 930 வருஷம் வரைக்கும் நிறையா குமாரன் பெற்றான்னு சொல்லி அந்த 5 அதிகாரத்தில் அவங்களுடைய பேர் வந்து அவருக்கு வாய்ப்பு. அந்த 5 அதிகாரத்தில் 3 to 5 வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு அந்த 5 அதிகாரத்தில் அவங்ககிட்ட பேசுனதால நம்ம வேதத்தில் வந்து பதிவு பண்ண பார்த்துக்க முடியாது. இப்போ நமக்கு ஆண்டவர்கள் இருக்கும்போது ஆவிக்குரிய சந்ததியை பெறுகிறதுக்கு என்ன செய்கிறாரு மல்கியாவில்
ஒருவனை இடவா படைத்தான்னு சொல்லுவாங்க. அப்போ ஆவிக்குரிய சந்ததி அவங்கள வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ வெளியில் அனுப்பின பிறகு யாரை பார்த்து வந்து இந்த கணவன் மனைவியாக வந்து மாம்சத்துக்கு வந்து குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குரியா. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா மிருகத்தை பார்த்து தான் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி அனுப்பலாம். ஆனால் மாம்சீகத்தில் வந்து சமயத்தை கத்தனை செய்கிறாருன்னா அது மூலமாக நோவாவை தெரிஞ்சுக்கிறது. அப்போ அந்த ஜனத்துக்குள்ளே நோவாவை சில நீதிமானாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த சத்தியம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ ஏனோக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ ஆதாம் இப்படிலாம் தவறு பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே எனக்கு இடம் இருக்குது. அப்போ எழுதுறதுக்கு யாருமே இல்லை. நீங்கள் 3000 இல்லை ஆதாம் வந்து 1ஆம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கோங்க, கிமு. அதிலே கிமு 3000 பார்க்கும்போது 3000 வந்து பார்த்திங்கன்னா இந்து மதம் தோணுச்சு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ வந்து இந்த பலகைகள் எழுதுகிற காரியங்களை வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வேதவாதம் சொல்லுறாங்க. அப்போ இவங்களை எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா தன்னுடைய வாரிசுகள்கிட்ட சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருந்திருக்க வாய்ப்புகள். அப்போ 3வது அதிகாரத்தை தவறு பண்ண ஆதாம் வெளியில் வந்துடுறேன். வெளியில் வந்த பிறகு ஆண்டவருடைய காண்டாக்ட் இல்லை. ஆனால் என்ன செய்கிறேன், ஆதாம் ஏவாளை பார்த்து அவள் ஜீவன் உள்ளவர்களாம் தாயானு சொல்லிட்டு குழந்தை வந்து பிறக்குது. அது எப்படி பிறக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து மறை போடலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், பரிசுத்த விவாகம்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம், கிறிஸ்டின்ஸ் என்ன பண்ணுறோம், அது ஒரு நாளை குறித்து ஜெபம் பண்ணி அவங்கள ஜெபத்தில் வழி நடத்தி நீங்கள் வந்து என்ன செய்ய முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு மாம்சீக உறவு கொள்ளும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ அந்த காரியம் அங்கே எங்கே இல்லை, இந்த 3லேருந்து 5 வரைக்கும் இல்லை. அதுக்கு பிறகு இருந்துச்சா அப்படிங்கிறது நமக்கு. ஏன்னா ஆபிரகாம் வந்து அந்த பொண்ணை பேருன்னா ஈசாக்குடைய மனைவி ரெபேக்கா, அவங்கள போய் பார்க்குறாங்க. நீ வந்து வருகியா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சரி ஓகே கொடுத்துட்டாங்க. 2 பேரும் கூட ஒத்து வராங்க. அவங்க ஜெபம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈசாக்கு தத்துக்குள்ளே இருக்கு, ஆண்டவரை தேடுகிற ஒரு மனுஷன் இருக்கு. அதனால அவன் ஜெபம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு வந்து ஆபிரகாம் வந்து ஆண்டவர் அழைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டேன், அது வந்து இந்துவில் தான் செஞ்சேன். அந்த பொண்ணு வந்து சாரா வந்து ஏற்றிட்டியா, இது வந்து என்ன சொல்லுவாங்க, இசைக்கல்னு சொல்லுவாங்க. இசைக்கல்னு அவன் சொல்லியிருக்கோம். தகப்பன் வந்து தாய் வந்து ஏற்றிட்டு தகப்பன் எமோரியா. அப்போ அந்த அங்கே இருக்கிற 7 ஜாதிகளில் ஒரு ஜாதி வந்ததுன்னா ஆபிரகாம், இன்னொரு ஜாதி ஏற்றிக்கிறவங்க வந்து தான் சாரா. அப்போ அது ஒரு இடத்துல வாழும்போது அவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவங்க அப்படின்னா கானானுக்கு பிள்ளைகள் தானே, எல்லாமே பங்காளிகள் தானே, பங்காளிகளுக்குள்ளே வந்து பொண்ணு எடுத்துக்கிறாங்க. அப்படி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. அங்கே இருந்த தகவலை நம்ம வந்து பார்க்க வேண்டியது. அப்போ அந்த மாம்சீக சிந்தைக்கு வந்து அங்கே என்ன செய்கிறாரு, ஒப்பு கொடுக்குது. அந்த ஜனங்கள் வந்து பெருகும். யாருக்கு மாம்சீக சிந்தை ஆதாம், அவைக்குரிய சிந்தையை தொலைச்சுறாங்க, வெளியில் அனுப்பிடுறாங்க. அதுக்கு பிறகு மாம்சீக சிந்தையை வந்து அப்போ பிசாசின் ஆளுகை பிரகாரம் சந்ததி வந்து இருக்குது. அதில் வந்து கத்தனை செய்கிறாரு. அவைக்குரிய சிந்தை உள்ளவங்க வந்து உருவாக்கும் போது ஆபிரகாமுக்கு இன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய கிரெடிட்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேல் ஆண்டவர் வருது வரைக்கும் அதில் சொல்லுவாங்க கண்ணாடியாக இருக்கும். அப்போ எப்படிப்பட்ட இடத்துல வந்து ஆபிரகாம் வந்து ஒப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து புரியும். விசுவாசிகளுக்கு தகவல், அதனால் விசுவாசிகளுக்கு ஆண்டவருடைய அழைப்புக்கு தவறுகள். இப்போ நம்மளும் தவறு பண்ணுறோம், தவறுகளை பண்ணவும் நம்ம பண்ணாமல் இருக்கணும். மாம்சத்தில் இருக்கணும். அதை வந்து சில மேன்மை நம்ம வந்து குடம் போட்டு கொண்டுட்டு வருகிறது யோகை பற்றி வாசிக்கிறோம். ஆனாலும் ஆபிரகாம் யார், விசுவாசிகளுக்கு தகவல். அடுத்தது அந்த உலகத்துக்கு அடையாளமே இஸ்ரவேல் தான். அப்போ நம்ம கிருபைன்னு சொல்லி சொல்கிறோம். யாரும் சொல்கிறோம், யாக்கோபு சொல்கிறோம். ஆனால் அவனுடைய பேரை மாற்றி நீங்கள் எங்கே என்ன அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரெடிட் வந்து வச்சிருக்கிறேன். நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு, எல்லாம் வச்சிருக்கிறாரு. நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு, சொல்லுங்க. நமக்கு என்ன ஒரு ஊழியக்காரங்கிற ஒரு பெரிய ஸ்தானத்தை வந்து வச்சுருக்கேன். நமக்கு உங்களுக்கு பெரிய கிரெடிட் வந்து இன்றைக்கி சபை ஸ்தாபனம் உருவாக்கக்கூடிய ஒரு இடத்துல கண்டிப்பாக நான் அந்த தேவத்திட்ட ஒப்பு கொடுத்துருக்காரு இல்லையா. ஆமாம், எனக்கு என்ன கிரெடிட் வச்சுருக்காரு. நீங்கள் போய் என்ன சொல்லுவீங்க, ஒரு பேட்டி கொடுக்குறது போனீங்க. அப்போ அந்த வேறு எங்கேன்னு தேடுறதுக்கு ஒரு மனுஷியை கற்று வச்சுருக்காங்க. நம்மளும் அந்த கிரெடிட் தேடி போக வேண்டியதில்லை, நமக்கு தெரியும் போக வேண்டியதில்லை. என்னதான் இப்போ நம்ம என்னுடைய உருவாக்கப்பட்டவங்க வந்து என்னதான் தவறு என்னை குறை சொன்னாலும் யாராவது ஒருத்தர் பற்றி கேட்குறான்னு சொன்னேன். இந்த பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, அதை என்ன சொல்லுது, அக்கா மாதிரி எங்களை என்ன உருவாக்குறதுக்கு ஆள் இல்லை. அவங்க கண்ணோட்டத்தில் நான் தவறு பண்ணுகிற காரியங்கள் வந்து அவங்க கண்ணோட்டத்தில் இருந்தாங்க. சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க, அக்கா மாதிரி எங்களை உருவாக்குறதுக்கு
அதுதான் கிரெடிட் வச்சுருப்போம். என்ன செய்தான்னு என்ன செஞ்சிருவார் வச்சுருப்போம். நம்ம தான் சரி அதை கண்டுபிடிக்கணும். நமக்கு நம்ம வந்து ஆண்டவர் கூப்பிட்டாரு, நம்ம வந்து அப்படிங்கிறது நமக்கு வந்து கூப்பிட்டாருங்கிறது வந்து பெரிய விஷயம் தான். பாவத்துலேருந்து நம்ம தப்பு வைக்கிறது நரகத்தை வாக்கினையில் நம்ம தப்பு நம்மளை தப்பு வைக்கிற நம்மளுடைய சந்ததியும் தப்பு வைக்கிற தேவை. நம்ம உருவாக்கும் போது அவங்க சந்ததியும் தப்பு வைக்கிற தேவை. அப்படி இருக்கும்பொழுது அதுவே ஒரு பெரிய கிரெடிட் தான் நமக்கு. நரகத்துக்கு போகாமல் பெரிய கிரெடிட். ஆனாலும் இங்கே உலகத்துக்குள்ளே என்ன செய்கிறாரு, ஒரு கிரெடிட் என்ன செய்கிறார், கர்த்தர் வந்து வச்சிருக்காரு. அப்போ இப்படிப்பட்ட தேவனை விட்டு விலகுகிறதுக்கு ஏதுவாக என்ன செய்கிறான்னா, அந்த கர்த்தரை அறிகிற அறிவிலிருந்து விலக பண்ணுகிற வேலை தான் அவனுக்கு. அப்போ அந்த விலக பண்ணுகிற வேலைக்கு நமக்கு நேராக போகும்போது அந்த பரிசுத்தம் நம்ம சொல்லி ஈடுபட்டு இந்த பரிசுத்தம் தான் எல்லாத்துக்கும் வந்து வேறு. இப்போ என்ன சொல்லுவோம்னா, அன்பு விசுவாசம் பெரியது வேதத்தில் வந்து இருக்குது. அன்புதான் பெருசு, விசுவாசம் நம்பிக்கை காட்டிலும் அன்பே பெரியதுன்னு வந்து பிடிச்சிருப்பாங்க. விசுவாச நம்பிக்கை வந்ததுன்னா நேராக பார்த்து நம்ம வந்து நம்புறதுக்காக நம்பிக்கை. உங்களை பார்த்தாத்தே நான் நீங்கள் சொல்லும்போது நான் நம்புகிறேன். உங்களை பார்க்காமலே நீங்கள் சொல்கிறத நம்புறத விசுவாசம். நீங்கள் சொல்கிறீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொடைக்கானலில் ஒரு ஊட்டியில் கொடைக்கானல் ஒரு பங்களா வாங்கி வச்சுருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க, சொல்லிட்டு செத்து போயிருக்கு ரைட்டா. அப்போ அந்த பங்களாவை நான் தேடி பிடிச்சி ஆமாம் இருக்குது அப்படின்றத காட்டினா, இல்லை செல்வா சொல்லியிருக்காங்க ஊட்டியில் எனக்கு ஒரு பங்களா வாங்கியிருக்காங்க அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி நான் நம்பி இருக்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதே காணாதவை பார்க்காததை வந்து சொல்லுது. நான் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மோனி சொல்லுவேன் நான் தானே அவங்க அம்மா அப்படின்னு சொல்லுறீங்க, எனக்கு ப்ரூவ் பண்ணுங்கன்னா ப்ரூவ் பண்ண முடியுமா, முடியாது இல்லையா. அப்போ அவன் என்ன நினைக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு அம்மா. இப்போ நீங்கள் மோனிஸுக்கு அம்மானு யாருக்கு தெரியும், உங்கள் வீட்டுக்காருக்கு தெரியும். நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறீங்க, அது அப்புறம் ஆஸ்பத்திரியில் பார்த்தேன். அப்போ நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவி அப்படிங்கிறது தெரியும். ஆனால் நீங்கள் யாருக்கு பெற்றீங்கன்னு எனக்கு தெரியாது. சொல்கிறீங்க நான் நம்புகிறேன். பட் ஆனால் நீங்கள் மோனிஷை பெற்றது நீங்கள் தானே, யார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், வீட்டுக்கார தான் கொடுக்கணும். அப்போ இதை வந்து இப்போ இல்லைடா எங்கள் மனைவி எனக்கு வந்து அவங்க அம்மா தானே எனக்கு மனைவி, நீ தானே அவங்க அம்மா வயிற்றில் பிறந்த அப்படிங்கும்போது அவன் நம்புகிறான் பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம். அதெல்லாம் இல்லைம்மா நீங்கள் வந்து இந்த அப்பாவுக்காக நீ வந்து பிறக்கலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன செய்யுது, அவிசுவாசமாக போயிடும். ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைமையில் வந்து நம்ம இருக்க முடியாது. அப்படி ப்ரூவ் பண்ணாத நிலைமைக்கு நம்புகிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் வந்து விசுவாசம். அப்போ கர்த்தர் வந்து விசுவாசத்தையும் தேவை நமக்கு போது அன்பு நமக்கு தேவை. 9 கனிகளை சொல்கிறாரு, அந்த கனிகளோடு நமக்கு வந்து தேவை, நம்பிக்கையும் நமக்கு தேவை. ஆனால் எல்லாத்தையும் இணைச்சி கொண்டு போகிறது பரிசுத்தம். பரிசுத்தமாக இருந்தால் தான் ஒருத்தர் அன்பு செலுத்தணும். அன்பு தான் பெருசு அப்படின்னு வேறு சொல்லுது, எதிர்மாறான கருத்து நமக்கு வந்து அது இல்லை. ஆனால் பரிசுத்தமான வேறு தான் எதை பிறப்பிக்கும், பரிசுத்தமான வேர் பரிசுத்தமான வேர்னு சொல்லி ஏசாயா 13 வாசம் 13 பரிசுத்தமான வேர். வாசம் பரிசுத்தம் நினைக்கிறேன். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பிச் செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். 11:14 ரோமர் 11:14. மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும்.
வேறு பரிசுத்தமாக அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஆண்டவர் வந்து ஆழம் எடுக்க முடியாது. அவன் வந்து என்ன செய்வேன், என்ன சொல்லிட்டேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தவறு பண்ணிட்டேன். அப்போ ஆண்டவருடைய அழைப்புக்கு உண்மையாக ஒத்துக்கிட்டது யாருன்னா ஆபிரகாம். ஆண்டவர் தான் அந்த ஆபிரகாம் செய்யார் வேறு. அப்போ ஆபிரகாம் வரும்போது ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்கு பரிசுத்தமாக்குறேன், பரிசுத்தமாக அவன் டோட்டலாக அவனே பரிசுத்தமாக்குறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு மட்டும் நான் கிருமிகளாக இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளே வச்சுக்கிறேன், இந்த இஸ்ரவேல் பேரை வச்சு அந்த பரிசுத்தமாக வந்து மாறி. அப்போ எகிப்துக்கு போகும்போது எப்படி போகிறான்னு ஒரு 70 பேரை கூட்டிகிட்டு போகிறான்னா 70 பேரை கூட்டிகிட்டு போய் ஜனங்கள்லாம் திரும்புகிறாங்க. அப்போ அந்த பரிசுத்த வேர்லேருந்து யாரை கர்த்தர் எழுப்புறாரு, பரிசுத்த வேரை மோசே. இப்போ மோசே எழுப்பிட்டார். அப்போ இப்போ நீங்கள் ஆபிரகாம் கொடுத்துக்கிட்டா ஈசாக்கு யாக்கோபு வந்துடுறாங்க. அடுத்து யார் வரணும், யாக்கோபுல வந்து 12 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 12 பேர் இருக்காங்களா, 12 பேர். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து மறுமனையாட்டியோடைய பிள்ளைங்க ஒரிஜினலோட பிள்ளைங்க கர்த்தர் பார்க்குறேன். ஆனால் அந்த சுதந்திர வீதம் பார்க்கும்போதே நான் அந்த ஃபஸ்ட்டு பிள்ளை செகண்ட் பிள்ளை அப்படி பார்த்து நம்ம வந்து யூதா வரைக்கும் நம்ம பார்க்கணும், அப்படி பார்க்குறோம். லேயாளுக்கு வந்து முதல் சுதந்திரம். ஆனால் 12 பிள்ளைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து பரிசுத்தமான வேர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த லேயாளுக்கு 4 பிள்ளைங்க தான் பரிசுத்தமான வேர். ராகேல் வந்து 2வது கேட்டகரியில் வந்துடும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு நாள் அதுக்கு பிறந்து 2 பேர் வந்து 6 பேரை கூட வச்சுருக்கோம், 4. அப்புறம் 2 பேர் பிறக்கதான் அவருக்கு லேயாளுக்கு. இந்த 6 பேரில் தான் ஒரு பரிசுத்தமான வேற என்ன செய்யணும் அவர் வந்து கிளைம் பண்ணாங்க. அந்த 6 பேர் தான் லேவி கோத்திரத்துலேருந்து யாரை கொண்டு போவார், மோசையை அன்னைக்கு தேர்ந்தெடுக்கிறார். அப்போ எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, இவனுமே வந்து கரப்ஷனானவங்க. எத்தியோப்பியாவில் வந்து ஒரு ஸ்திரியை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, எதை வளருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அக்கா வந்து மிரியாம் வந்து இந்த இது நிமித்தம் தான் வந்து அவனை வந்து குறை சொல்லலாம். எத்தியோப்பியா ஸ்திரீ நிமித்தம் கல்யாணம் பண்ணது யார், மீதியான் தேசத்து ஆசாரியராகிய பேர் யோசியோட மனைவி பேர் யோசிங்க. 7 வருடம் எத்திரோ மாமா பேர், ஒய்ஃப் பேர் வந்து சிப்போரா. சரி, மீதியாக இருக்கும். அதை வந்து கல்யாணம் பண்ணாதான் உயரத்தில் இருக்கும். ஆனால் மிரியாம் என்ன சொல்லுவாள், எத்தியோப்பிய ஸ்திரீ நிமித்தம் சொல்லி வரும். ஆமாம், அந்த சம்பவத்தை பாருங்க. மிரியாம் புஷ்டம் வரும்ல, 15 வருமா, யாத்திரை 15 முதல்ல தாண்டுவாங்க அந்த இடத்துல. அதுவே வரும் முன்னாடி, அதுக்கு பிறகு வரும். என்னாகமத்தில் 12-15 முன்னாடி பாருங்க. பன்னெண்டு 10 வந்து அதுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தார். எத்தியோப்பியா ஸ்திரீ இப்போ நம்ம அங்கே என்ன பார்த்தோம், மீதியான ஸ்திரீ. எத்தியோப்பியா தேசன்றது எங்கே இருக்குன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கு. ஆப்பிரிக்காவில் எத்தியோப்பியா இருக்குது. அங்கே தானே இருந்தான் எகிப்தோட வந்து ஆப்பிரிக்காவில் தான் இருந்துச்சு, அங்கே தானே இருந்தேன். அப்போ இங்கே வந்து இந்த இதை வேலை வரணும்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கணும், எத்தியோப்பியா வந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் தானே அந்த இளவரசன் வந்து விரட்டிட்டு வந்து இங்கே வர ஆடு மேய்க்க போதானா இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் சொல்லி பண்ணோன்னா சொல்லாமல் பண்ணோன்னா அப்படிங்கிறது இல்லை.
பட் ஆனால் மிரியாம் வந்து என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா, அந்த எத்தியோப்பியா ஸ்திரீன்னு வந்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. யார்? ஆரோனும் மிரியாவும் பேசும்போது மிரியாமுக்கு தான் வெண்குஷ்டம் வருது, ஆரோனுக்கு வெண்குஷ்டம் இல்லை. 2 பேரும் பேசுகிறாங்க. அப்போ எப்படி மிரியாமுக்கு வெண்குஷ்டம் கொடுத்து ஆரோனுக்கே வெண்குஷ்டம் கொடுக்குறேன்? 2 பேரும் பேசுகிறாங்க. ஆனால் மிரியாமுக்கு தான் கற்று கண்டிக்கிறேன். அவன் தான் அப்புறம் ஆரோன் தான் சொல்கிறான், நீ எங்களை புத்தீனமாக அதை செஞ்சுட்டோம், எங்களை பாவத்தை ஆமாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவன் பனிஷ்மெண்ட் வரல, அவளுக்கு தான் பனிஷ்மெண்ட் இருக்குது. அப்படிங்கும்போது எடுத்து சொல்கிறது யாருன்னு இப்போ சின்னவனா மூத்தவனா இருந்தில்ல, மிரியா வந்து அக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆரோன் வந்து தம்பி. சரியா? எல்லாருமே எகிப்தில் இருக்கிறாங்க. இவன் ராஜா வீட்டில் இருக்கிறேன், இவங்க வந்து அவங்க அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ அந்த பாவத்தை எடுத்து சொன்னது யாருன்னா ஆரோட டிஸ்கஸ் பண்ணது வந்து மிரியா. அதை கேட்டது வந்து அவன் சொல்கிறத வந்து கேட்குறேன். பட் ஆனால் அதில் வந்து கர்த்தர் வந்து எப்படி வந்து நியாயம் தீர்க்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஆரோன் அந்த பாவத்தில் ஈடுபடாத அளவுக்கு அவங்க அக்கா கேட்டதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒப்புருவாங்க. பாவத்தை வந்து மன்னிங்க சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறேன்? அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த அந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவனை. அப்போ டோட்டலாக வந்து அவங்க அக்காவுக்கு சேர்த்து வந்து கன்ஃபஸ் பண்ணேன். ஆனால் அவன் கன்ஃபஸ் பண்ண மாதிரி அந்த இடத்துல இல்லை, தங்கச்சிக்கே சேர்த்து போட்டேன். அப்போ வந்து அந்த பாவங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவத்தில் விவாத தன்மை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம விசுவாசிகள் எப்படி இருக்கணும், ஒரு தவறு சொன்னால் ஊன்னு கேட்டாலே இன்னைக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. ஏன்னா நம்ம கிருபையால் ரசிக்க போட்டுருக்கோம். இன்னைக்கு வந்து வேறு பிரிக்கிறாரு. அன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட கிருபை அவங்களுக்கு வந்து இல்லை. ஆனால் அதில் வந்து கரப்ஷன் ஆகாத அளவுக்கு இருந்துட்டு அப்போவே மன்னிப்பு கேட்குறேன். அதனால தான் ஆரோன் வந்து பரிசுத்தம் வேணும் சொல்லுவேன். இப்போ கண்டுபிடிக்கலாம் செய்யறதில்ல, கண்டுபிடி செய்கிறேன், இந்த இடத்துல தவறு பண்ணிட்டேன். அப்புறம் இது பசங்க வந்து தீயில் வந்து செத்து போவாங்க, தண்ணி ஆக்கிட்டேனாங்க. அப்புறம் அவன் வந்து சாப்பிட சொல்லுவாங்க, இந்த பலியை வந்து நீங்கள் சாப்பிட்டு முடிக்கணும் அன்றைக்கி, ஆனால் அது சாப்பிட மாட்டேன். இப்படிப்பட்ட காரியமாக இருக்காங்க. ஆரோனை வந்து பரிசுத்தம் வேதாங்க பண்ணிக்கிறேன். வாசிங்க பரிசுத்தம் என்னாக முதல்ல சாகல இப்போ என்னாக ஆரோன் மரணம் வந்து எங்கே வச்சுருப்பாங்க 30 வாசிங்க என்னாகத்தில் பாருங்கள். டைம் 54.
சங்கீதம் 106:16. பாளையத்தில் அவர்கள் மோசையின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பறந்தனர். சரியா? அப்போ அந்த பாவத்துக்குள்ளே இருந்தாலும் கரப்ஷன் ஆகாத ஒரு மனுஷன். பழைய ஏற்பாட்டு காலங்கள் இந்த தண்ணிக்கு வந்து தண்ணி அந்த இடத்துல வந்து 2 பேருக்கும் வந்து கண்மலை மேலே அந்த பேசு அது அப்படிங்கும்போது அவங்க கூட இருக்காங்க. அவங்க கூட இருந்து இவன் தவறு பண்ணலை வந்து வேதத்தில் வந்து பண்ணிடுறாங்க. அப்புறம் எங்கே என்ன பண்ணுறாங்க, இது கண்டுபிடி சேர்றாங்க. அது ஒரு பெரிய தவறு. அப்போ ஆனாட்டு என்ன சொல்கிறேன், இவங்க என்னை கொண்டு போட்டுருவாங்கன்னு நினச்சிட்டு அதை அடுத்து வாசிங்க. அதனால தான் நான் பண்ணுவேன். பண்ணினது எல்லாமே பெரிய பெரிய தவறுகளை நம்மளுடைய பார்வைக்கு இருக்குது. ஆனால் எப்படி மன்னிச்சார் அப்படிங்கும்போது அவனுடைய சிந்தையானது என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்குற ஒரு சிந்தையாக இருக்கும். அதைத்தான் கற்றுப்பாங்க. இப்படி யாக்கோபு நம்ம கிருபைன்னு சொல்கிறோம். ஆண்டவரோட இப்போ வந்து போராடி இஸ்ரவேலுக்கு பேர் வந்து வாங்கின பிறகு அவங்க வந்து வந்துட்டு பிறகு அவனுடைய வாழ்க்கையில் அந்த அந்த கிரிமினலே அவங்க பார்க்க முடியாது மற்ற அதிகாரங்களில். அதே மாதிரி ஆரோனை குறித்து நம்ம வந்து அவ்வளோ பேசப்பட மாட்டோம், யாரும் வந்து தலைப்படுத்தி பேச மாட்டாங்க. பட் ஆனால் ஆரோனை குறித்து நம்ம பார்க்கறதுல பெரிய பெரிய காரியம் பண்ணுறேன். மிரியாமோட சேர்ந்து பண்ணுறேன், கண்ணுக்குடி செய்கிறேன், தண்ணி இடத்துல வந்து அவன் இருக்கிறேன், அந்த அன்னைக்குள்ளே பலியை வந்து அவன் என்ன செஞ்சோம்னா சாப்பிட்டு அடுத்த நாள் வந்து பழசாக போகக்கூடாது. இப்படிப்பட்ட தவறுகளை செய்தாலும் அவனுக்கு அந்த வேதம் என்ன சொல்லணும்னா பரிசுத்தம்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ பரிசுத்தம் பதிவும்போது அவனுடைய பாவ சிந்தை எவ்வளோ சரியாகுது ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்துக்கு நேராக கடந்து போகக்கூடிய ஒரு மனுஷனாக தான் வேண்டும். இது வந்து நம்ம பார்க்க வேண்டியது. ஒவ்வொரு அதிகாரத்தில் என்னென்ன இருக்கு இந்த கண்டுபிடிக்கும் உங்களோட இது 19 20 யாத்திராமத்தில் புது கண்டுபிடிச்சு வந்து 19 20க்கு முன்னாடி வருவாங்க. அப்படி பரவாயில்ல வரும் 20க்கு பின்னாடி வரும். அதுக்கு முன்னாடியே வரும் 19 வரும். எப்படி அங்கே வரும் அதுக்கு முன்னாடி அவன் போகிற வேலை 10 வரும் 10 இது வந்து 38 32 32
மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரம்பத்தில் கூட்டமுடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன அழைத்தோம் சம்பவித்ததோ அறியும். ஆதலால் நீ எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக கொண்டு வந்தார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரத்தினுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலட்டி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலட்டி ஆரோனிடம் கொண்டு வந்தார்கள். அவருடைய கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்பக்கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தார். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்கள் எகிப்து தேசத்தை அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு கர்த்தருடைய பண்டிகை என்று கூறினார். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகனபலிகள் இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட இருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்காக்கழுத்துள்ள ஜனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மூலமும் நான் இவர்களை அழித்துக் கொள்ளவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கிய, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையும் உள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்களுடைய ஜனங்களுக்கு விரோதமாக உங்களுடைய கோபம் பற்றி எறிவது என்ன? மலைகளில் அவர்களை கொண்டு போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானே. உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலரையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது. அந்த பலகையில் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகை தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசையை நோக்கி, பாளையத்தின் யுத்தத்தின் இறைச்சல் உண்டாகிறேன். அதற்கு மோசே, அது ஜெயத்துணி அல்ல, ஜெயத்துணியாகிய சத்தமும் அல்ல, ஜெயத்துணியாகிய சத்தம் அல்ல, பாடலின் சத்தம் என்று கேட்டார். அவன் பாளையத்திற்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி பலகரை மலையின் அடியிலே இருந்து ஒடித்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டி எடுத்து அக்கினிகளை சுட்டு எடுத்து அதை பொடியாக அரைத்து தண்ணீர் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரன் குறிக்கும்படி செய்தார். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதுக்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றார். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூலாதிருப்பதாக இந்த பொல்லாத ஜனம் என்று நீ அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும். எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார். அப்பொழுது நான் பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கரத்தில் கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன். அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது. அது சொல்கிறேன்ல, நான் வந்து பொண்ணு கூட்டுவாங்க சொல்கிறாங்க, அதனால் செஞ்சேன். இல்லையா? எத்தனை கூட்டெல்லாம் வரலையா? இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதுக்கு இவர்கள் உனக்கு என்ன செஞ்சார்கள் கேட்டவுடனே கோபம் விழாமல் இருக்கிறதாக இந்த பொல்லாத ஜனம்னு நீங்கள் தான் அறிஞ்சிருக்கீங்கல்லப்பா, அதனால எங்களுக்கு தெய்வத்தை உண்டு பண்ணுன்னு சொன்னாங்க. அப்போ நான் இதை எல்லார்ட்டையும் வாங்கி நான் இதை உண்டு பண்ணினேன். பொல்லாத ஜனம். பொல்லாத டைம்